जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்போ இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு இட பிரச்சனை வரலாம். இடம் சம்பந்தமான, லேண்டு சம்பந்தமான, சொத்து சம்பந்தமான, வீடு, இப்போ இடம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு பாக பிரிவினை சொல்றா இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாத இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தேவையில்லாத விமர்சனங்களை மனசுக்குள்ள கொண்டு போய் ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா, வேலையெல்லாம் ஓரளவுக்கு தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கான வாய்ப்புகள், சில விஷயங்கள்லாம் நல்லபடியா போகக்கூடிய யோகங்கள், அமைப்புகள்லாம் இருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்கள் ரிஷபராசியில நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை வரலாம். ரெண்டாவது, விழிப்புணர்வோடு வேலை செய்யுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2026 இந்த வார ராசி பலன்ல ரிஷபராசிக்கு அரசாங்கத்தினால் பிரச்சனைகள் நிறைய வரும். அரசாங்கத்தினால், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தவறினால் அரசாங்கத்தில் உங்களை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஏன் சஸ்பெண்ட் பண்ணலாம், ஏன் இல்லைன்னா வேலையை விட்டு நிறுத்தலாம். ஸோ எதுக்கு வேணாலும் அதிகாரம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. நயவஞ்சகத்துல மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான். நயவஞ்சகத்துல மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு சொல்றவங்க எல்லாம் உங்க கூட வரப்போறது கிடையாது. அதனால என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு யோசிச்சு பண்ணுங்க. வேலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்கள் அமைதியை பலவீனமாக நினைத்து சிலர் சூழ்ச்சி செய்ய முயற்சிக்கலாம். உங்களுடைய பலவீனத்தை சில பேர் பலமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் சொல்லாத வார்த்தையை கூட விளக்கம் கேட்டு நிலை உருவாகலாம். இப்போ ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, செய்யாத தப்புக்கு போய் விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல சக ஊழியர்கள் பிரச்சனை தலையிட்டால் வீண் பழி உங்களை தேடி வரும். தேவையில்லாத விஷயத்துல நீங்க பண்ணிக்காதீங்க. என்ன பண்ணணும்ன்றத பார்த்துப்பேன். எதிர்பாராத செலவு சேமிப்பை குறைக்கலாம். ஸோ எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். அதே போல சேமிப்பு இருந்துன்னு சொன்னா சேமிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். நம்பிக்கை வைத்து கொடுத்த பணம் திரும்பி வர தாமதமாகலாம். அதிக லாபம் என்ற ஆசை காட்டும் முதலீடுகளை தவிர்க்கவும். உறவினர்களுக்காக ஜாமீன் அல்லது உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம். குடும்பத்துல கூட அதாவது குடும்பத்துல பேசும்போது கூட கொஞ்சம் பார்த்து பேசணும். விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா காம்ப்ரமைஸா போறதுக்கான
வாய்ப்பு சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு கூடி வரத்துக்கான கிட்ட கிட்ட முடியறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். பிடிவாதமாக பேசும் ஒரு வார்த்தை வீட்டில் சண்டை மோதல் ஏற்படும். பிடிவாதமா பேசாதீங்க. உங்களோட கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிடிவாதமா பேசாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போறதுல நல்லது. வெளிநபர்கள் பேச்சை நம்பி குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்க வேண்டாம். வெளியில 1000 பேர் 1000 தேவையில்லாத விஷயங்கள் பேசுவாங்க. அது குடும்பத்துல பேசி அது குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம குடும்பத்துல நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நமக்கு இருந்தால் போதுமானது. மறைத்து வைத்த விஷயங்கள் வெளிப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். நேர்மையாக இருப்பது நல்லது. சில நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். சோ எதுக்கு சொல்றேன்னா, மறைத்து வைத்த விஷயங்கள், அதாவது உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள், வாக்குறுதிகளை யோசித்து கொடுங்கள். ஸோ என்ன செய்யணும், என்ன பண்ணணுங்கிறது கொஞ்சம் பார்த்துப்பேன். வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்றது, என்னென்ன பண்ணணும், இஎம்ஐ, ஸோ அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் என்னென்ன செய்யணுங்கிறத பார்த்துக்கணும். மன அழுத்தம் காரணமாக தூக்கம் குறையலாம். நேரம் தவறாமல் கரெக்டா சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா இருங்க. கழுத்து, தோள்பட்டை, தொண்டை தொடர்பான தொந்தரவுகளில் கவனம் தேவை. ஸோ இதெல்லாம் வரும். ஸோ வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அதே போல அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி சன்னதி இருந்ததுன்னா மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுங்க. அம்பாள் சன்னதி இருந்ததுன்னா அம்பாள் சன்னதியில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச கீழே வாழை இலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மஞ்சள் அக்ஷதை போட்டு விளக்கேத்தினீங்க அப்படின்னு சொன்னா இந்த வார ராசி பலன்ல இவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் இன்னும் சிறப்பாக உங்களுடைய ரிஷப ராசி பொறுத்த அளவுக்கு இருக்கும். கூடியமான வரையில சூழ்ச்சிகளில் மாட்டாதீர்கள். எதுல சூழ்ச்சியில மாட்டக்கூடாது. மாட்டாம இருந்தீங்கன்னு சொன்னா சிறப்பு. சுபம். வாழ்க வளமுடன்.